மேலே கூறிய அந்த திருமந்திரங்களுடைய கருத்தை ஒற்றி யோகம் இல்லாதவர்களுக்கு உள்ள வாழ்நாள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நிற்கும் என்று இந்த கலைநிலை யோகத்தை பற்றி சொல்லி அந்த யோகத்தால் வாழ்நாள் நீட்டிப்பு மட்டுமல்லாமல் சிவப்பேரும் கிட்டும் என்பதையும் சொல்லி அந்த யோக பயிற்சி இல்லாதவர்களுக்கு வாழ்நாள் நீட்டிப்பு என்பது இல்லாமல் அந்த கால எல்லைக்குள்ளாக அவர்கள் அழிந்து போவார்கள் என்ற செய்தியை சொல்லுகின்றார். இந்த அளவிலே நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். அடுத்த வகுப்பில் காயசித்தி உபாயம் என்ற தலைப்பிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா வகுப்பை நிறைவு செய்யலாம். அதுக்கு தான் திருமூலர் சொல்கிறாரு, சரியான யோக ஆசிரியரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அடியன் யோகா ஆசிரியர் இல்லையே. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரே வழிதாங்க, சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, அவர் ஒரு ஆளை அனுப்பி விடுவார். புரியுதுங்களா? உண்மை நாம் இதில் நிற்கணும்னு சொல்லி அந்த மனம் மொழி மெய் அனைத்தும் ஒன்றி நின்று பெருமானிடத்தில் பிரார்த்தனை பண்ணோன்னு சொன்னால் நிச்சயமாக அவன் ஏற்பாடு பண்ணுவான். புரியுதா? நாம தேடிக்கிட்டு போனோம்னா எந்த குருவும் சரியாக அமையாது. சரி, வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நிறைவு செஞ்சிடலாமா? சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருமுறை வகுப்பு, அடுத்தது 5வது ஞாயிற்றுக்கிழமை திருமந்திர வகுப்பு இருக்கும். அதாவது 29ஆம் தேதி அன்றைக்கி மாணிக்க வாசகர் குரு பூஜை. எல்லாருமே 5 மணிக்கு வந்துடுங்க. வகுப்பு இருந்தால் அப்படியே முடிச்சுட்டு குரு பூஜை ஆரம்பி. சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டார் சன்னதிக்கோர் மெஞ்ஞானு பானுவாகி குயிலாடு பொழில் திருவாவாடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் தைலாது மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைகமாதோ திருமரபு நீடோடி தலைகமாதோ திருமரபு நீடோடி தலைகமாதோ வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றமம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி வதை.